ஹலோ ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஹோம்மேடு கேட்ரிங் சர்வீஸில் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் சுட சுட சூப்பரான ஒரு தக்காளி குருமா தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கி விட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம். இந்த தக்காளி குருமா பார்த்திங்கனாக்கா சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். சுட சுட இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி, வெங்காயம், நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நீங்கள் எந்த மசாலா நீங்கள் போடும்போதும் டக்குன்னு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மசாலா கலந்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கருகாமல் இருக்கும். நம்ம நல்லா கலந்து விடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது லேசாக இப்போது கொதிக்கட்டும். இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இல்லையா? இப்போது நான் கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு மசாலா கொடுத்துருவோம். இப்போது அரை முடியில் முக்கால்வாசி ஒரு தேங்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கசகசா 1 ஸ்பூனு, பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, அரை முடி தேங்காய். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைக்கிற மசாலாவில் நான் முந்திரி சொல்ல மறந்துட்டேன். ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம இப்போ விழுதாக நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் திடீர்னு எந்த ஒரு பிளானுமே இல்லாத போது கொஞ்சம் தூங்கிட்டோம், எங்கேயாவது போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற போது அந்த டைமில் நீங்கள் இதை மாதிரி டக்குன்னு ஒரு அரை முடி தேங்காய் இருந்தால் போதும். இது மாதிரி ஒரு சுவையான சூப்பரான ஒரு தக்காளி குருமா நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவும் இது இருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு திட்டமாக குருமாவுக்கு இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை உப்பு நம்ம போட்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான மசாலா நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குருமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் சுட சுட இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. 3 விசில் விட்டு நம்ம குருமா இறக்கியாச்சு. இப்போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுட சுட சூப்பரான ஒரு தக்காளி குருமா. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ளீஸ் என்னோடய சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்து வேறு என்ன